வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு பணம் தேவைப்படுகிறது. ஒரு லோன் ஆப்பில் ஆல்ரெடி லோன் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு பர்சனல் லோனு ஆல்ரெடி போயிட்டுருக்கு. எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது. நான் ஒரு லோனை வாங்கலாமா? எனக்கு லோன் கிடைக்குமா? அப்படி அப்ளை பண்ணால் எந்த லோன் ஆப்பில் அல்லது எந்த பேங்க்கில் நான் லோன் கேட்டால் சேஃபாக கிடைக்கும், பாதுகாப்பாக இருக்கும், பெஸ்ட்டு லோன் எது? இதெல்லாம் மனசில் ஓடக்கூடிய விஷயங்கள் தான். இன்னும் சொல்லணும்னா குறைஞ்ச வட்டியில் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம வாங்குகிற லோன் நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும், கம்மியாகவும் இருக்கணும் வட்டி. இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம்னா சில நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தில் எதெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வீடியோவில் 3 விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு குறைவான ஒரு கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் சரி, அந்த குறைவான கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த குறைவான கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா அதுக்கான ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம். 2வது சேஃபான லோனை எப்படி இங்கே தேர்ந்தெடுக்கலாம். 3வது வட்டி கம்மியாக யார் லோன் தராங்க. இதுதான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த முறை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்க தங்களோட கிரெடிட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எப்படி லோன் வாங்கலாம், அதிகமான தொகை தேவைப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், அதாவது அவங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு 2 லட்சம் தான் தராங்கன்னா 5 லட்சமாக லோன் தேவைப்படுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், இதை பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சில டவுட்ஸ்கள் மேலும் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான விஷயம் டீட்டெயிலாக தனியாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே லோன் யார் தராங்க, சிறப்பான லோன் எது, கம்மியான வட்டியில் யார் தராங்க, குறைவான கிரெடிட் ஸ்கோருக்கு இது கிடைக்குமா, இதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸும் போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுனா மறக்காமல் லைக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய ஹைப்பர் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே நான் சொன்னபடி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்குது அப்படி சொல்லும்போது எதனால் குறைவாக இருக்கிறத நான் 2 வகையாக பிரிக்கிறேன். உதாரணத்துக்கு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் 700 இருக்குது வச்சுக்கங்களேன். எதுனாலும் சும்மா 700 ஆகாது. சில பேருக்கு லோனே வாங்கியிருக்க மாட்டாங்க, ஆனால் கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நிறைய என்கொயரி பண்ணியிருப்பாங்க, லோன் ஆப்பில் லோன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாரோ ஃபோன் நம்பர் போட்டு அவங்க லோன் தேவைப்படுது, உங்கள் நம்பர்ஸ் கொடுங்க, உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அவங்க என்கொயரிலாம் செக் பண்ணி முடிச்சுட்டு இல்லை சார் இப்போ கிடைக்காது சார், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. இதுபோல் நிறைய இடத்துல என்கொயரி பண்ண உங்களுடைய லோன் ப்ராசஸிங்கில் இருக்கிற மாதிரி அந்த மிஷின் காட்டும். ஸோ கிரெடிட் ஸ்கோர்ன்றது ஒரு மிஷின். இதனால் நீங்கள் லோனே வாங்கலைன்னா கூட உங்கள் லோன் இருக்கிற மாதிரி காட்டும். சில பேருக்கு நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு பெருசாக ஒர்க் இருக்காது, பெரிய சம்பளம் இருக்காது, சேலரி பேங்க்லேருந்து கிரெடிட் ஆகாது, கையில் சம்பளம் வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேன் கார்டை வச்சு எந்த ஒரு பொருளையும் அல்லது எந்த விதமான விஷயத்துலையும் ஒரு ஈடுபாடு இல்லாத பட்சத்தில் நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்க கிரெடிட் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 850 இருக்கும், ஆனால் அவங்களுக்கு லோனே கிடைக்காது, எந்த விதமான முன்னேற்றம் இருக்காது. காரணம் பேன் கார்டை யூஸ் பண்ணல, சேலரி அக்கௌண்ட் அவங்கக்கிட்ட இல்லை. இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள். கிரெடிட் ஸ்கோருக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். எனக்கு ஒரு லோன் ஆப்பில் லோன் இருக்குது, நான் ப்ராப்பராக கட்டிட்டு வரேன், எனக்கு லோன் தேவைப்படுது, நான் மறுபடியும் இன்னொரு லோன் ஆப்பில் ட்ரை பண்ணலாமா அல்லது ஒரு பர்சனல் லோனை ட்ரை பண்ணலாமா கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 700 இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சனல் நேராக உங்களை ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ட்ரை பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன் லோன் ஆப்பில் போனீங்க கேட்டோம்னா, நிறைய பேர் செய்கிற விஷயம் என்னென்னா, அங்கெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கல அல்லது நான் ட்ரை பண்ணதுக்கு போகல, அங்கெல்லாம் அலைய எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால் டக்குன்னு கிடைக்குதுன்னு நான் அப்ளை பண்ணிட்டேன். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் லோன் ஆப் என்னை பொறுத்த வரைக்குமே 3வது ஆப்ஷனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட் பேங்க், 2வது ப்ரைவேட், 3வது லோன். இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுடைய சம்பளம் ஒரு 30,000, நீங்கள் எடுத்த லோன் ஒரு 50,000. 30,000க்கு 50,000ன்றது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக கட்டிட்டு வரீங்க, அதனால் உங்களுக்கு தாராளமாகவே ப்ரைவேட் பேங்க்லேயும் கிடைக்கும். இப்போ நீங்கள் வேறு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் அணுகும்பொழுது அவங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டு எனக்கு என்னோடய எலிஜிபிலிட்டி எவ்வளோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்கன்னா உங்களோட சேலரி அக்கௌண்ட்டை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த லோனை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் பெஸ்ட்டான ஒரு கிரெடிட் ஸ்கோராக வச்சுக்கணும். எந்த என்கொயரியும் பண்ணியிருக்கக்கூடாது, எந்த டியூ பிரச்சனை இல்லாமல் ப்ராப்பராக இருந்துச்சுனாவே உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே லோன் இருந்தாலும் லோன் கிடைக்கும். யார் தராங்க பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பேங்க்கில் தாராளமாக கிடைக்கும் அல்லது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் கிடைக்கும்.
பிரைவேட் பேங்க் சேஃபா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சேஃபா கேட்டிங்கன்னா, 2மே சேஃபு தான். ஆனால் டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வச்சு தான் உங்கள் வட்டி போடுவாங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வட்டி அதிகமாக போட வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இப்போ சேஃபானது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, நமக்கு ஏற்ற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரைவேட் பேங்க் போகலாம், நான் பேங்க்லேயே போகலாம். எல்லாம் போயிட்டேன் பாஸ் கிடைக்கல, நான் ப்ரைவேட் பேங்க் போயிட்டேன், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி போயிட்டேன், எனக்கு கிடைக்கல, இப்போ நான் லோன் ஆப்பில் போகலாமா கேட்டிங்கன்னா, லோன் ஆப்பில் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? ஸ்டார் ரேட்டிங் வச்சு பார்ப்பீங்க. அடுத்தது யாராவது லோன் வாங்கிக்கலாம் ரிவ்யூ பார்ப்பீங்க. இந்த ரிவ்யூலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. சில லோன் ஆப்பில் அவங்களே ரிவ்யூ போட்டு சூப்பராகுன்னு காட்டுவாங்க. சில ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து 4.5 இருக்கும், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 3.8 இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு 3 இருக்கும். ஏன்னா அவங்க யாருக்கெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல, அவங்கள பிரச்சனைகளை சொல்ல அது ரேட்டிங் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரேட்டிங்கை வச்சு ஒரு லோன் ஆப்பை சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கணும்? அந்த லோன் ஆப் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனியில் லிஸ்ட்டில் இருக்கா, ஆர்பிஐ லிஸ்ட்டில் இருக்கா, எதன் முறைப்படி அவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஸ் லிஸ்ட்டில் அவங்க இருக்கிறாங்க, லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா, எந்த முறையில் இருக்கிறாங்க, இல்லை வந்து லெண்டிங் பார்ட்னர்லாம் இருக்குது, நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகக்கூடாது. இதெல்லாம் ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் லோன் ஆப்பில் போகணும். இதெல்லாம் தெரியல பாஸ், எனக்கு உடனே வேணும்னா தெரியலாத ஒரு விஷயத்தில் உடனே போகிறது தப்பு. அதனால் அப்படியே எடுத்து ஓர வச்சுட்டு தெரிஞ்ச விஷயத்தில் நமக்கு கிடைக்கலன்னா அது ஏன் கிடைக்கலன்னு பார்த்துட்டு போகிறது நல்லது. சேஃபு இது தான். ப்ரைவேட்டு அல்லது கவர்மெண்ட்டு சேஃபாக இருக்கும். ஒழுங்காக போய் ஒன்றா போய் தேடி பார்த்தீங்கன்னாவே நம்ம ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3 மாதமாவது நம்ம பொறுமையாக இருந்தாவே அவங்களுக்கு தேடி வந்து கூட்டு கொடுப்பாங்க. பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வட்டி அதிகமாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். தெரியாத ஒரு லோன் ஆப்பில் வாங்கி மாட்டிக்கிறத காட்டிலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்க திட்டினா கூட நமக்கு சேஃபாக இருக்கும். அதனால் இப்படி போகிறது தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நேர்மையான வழி. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். 2வது முக்கியமான விஷயம், எனக்கு வந்து வட்டி கம்மியாக தேவைப்படுது, எனக்கு லோன் கிடைக்குமா? ஒருத்தங்களுக்கு நல்லா கிரெடிட் ஸ்கோர் இருந்துச்சுன்னா வட்டியாக கம்மியாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்கே கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கம்மியான வட்டியில் யார் தருவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டுறவு சங்கங்கள், தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டுறவு சங்கங்களில் இத்தகைய லோன் கிடைக்கும். ஆனால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறதுனால அவங்க லோன் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் கூட சேர்ந்து கோஅப்ளிகேட் யார் சேர்றாங்களோ அவங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்தாங்கன்னா உங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த லோனை வாங்கி கொள்ள முடியும். கோஅப்ளிகேட் லோன் தருவாங்க. இதுக்கு ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி அந்த கூட்டுறவு சங்கத்தில் குறைஞ்சது 3 மாதமாவது நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருக்க வேண்டும். 2வது உங்களுடைய வருமானம், சேல்ரி எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இருக்கணும், சேலரி அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஸோ முக்கியமாக பார்ப்பாங்க. 3வது உங்களுக்கு கோஅப்ளிகேட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் எந்த விதமான டியூ பிரச்சனை அப்படிலாம் இருக்கக்கூடாது. கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்குது, மற்றபடி இந்த பிரச்சனை, இந்த டிஃபால்ட்டு, இந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பராக இருந்தீங்கன்னாவே கூட்டுறவு சங்கத்துலேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வட்டி கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸட் ரேட்டு தான் போடுவாங்க, அதிகமான வட்டிலாம் இருக்காது. ஈஸியாக அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமான தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்கள் கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா 700 உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த டிஃபால்ட்டும் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே தாராளமாக லோன் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடாதவைகள் அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடாது. 2வது லோன் ஆப்பில் போகவே கூடாது. முடியாத பட்சத்தில் போயிட்டு மாட்டிக்கூடாது. அதனால் மேக்ஸிமம் கவர்மெண்ட் பேங்க், ப்ரைவேட் பேங்க் ட்ரை பண்ணுறது நல்லது. நீங்கள் அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் 3 மாதம் ஆனாலும் அவங்ககிட்ட போகிறது தான் உங்களுக்கு சேஃபு, பெஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் வட்டியும் கம்மியாக இருக்கும். கூட்டுறவு சங்கத்தில் போகும்போது கோஅப்ளிகேட்டாக போனீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமான தொகையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து சரியான ஒரு வழி. என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சில விஷயங்களை எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் எந்த ஒரு பேங்க்கையும் வந்து சூப்பர்னு சொல்லவோ எந்த ஒரு பேங்க்கையும் டவுன் சொல்லலை. ஸோ மேலோட்டமாக தான் இதை சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.